ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது இந்த பிஞ்சு வெள்ளரிக்காவை வச்சு ஒரு குழம்புங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெள்ளரிக்காய்னா கோசம்பரி செய்வாங்க, இல்லை சும்மாவே சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்க போதுங்க, ஒரு பாத்திரம் சோறு இருந்தாலும் தீர்ந்து போயிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம தாளிக்கிற டப்பாவில் இருக்கிற பொருட்கள் மட்டும் போதும். செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான குழம்புங்க. இது வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய் பாருங்கள், சன்னமாக தான் இருக்கும். இது சின்னதாக இருக்கும். இது குழம்பு வைக்கலாம். இப்போ நம்ம வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வரோம். சில சமயம் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் கடைசியில் இது மாதிரி மிச்சமாகும் போது அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸு ரொம்ப கவலைப்படணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? இந்த பிஞ்சு நமக்கு வருஷத்துல இந்த சித்திரை மாசம் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு மார்ச் ஏப்ரல்ல மட்டும்தான் கிடைக்கும். இது வருஷம் மொத்தம் கிடைக்கிறது இல்லை. அந்த பெரிய வெள்ளரிக்காய், அந்த டெல்லி வெள்ளரிக்காய், அது மாதிரி அது வருஷம் மொத்தம் கிடைக்கும் நமக்கு. ஆனால் இது கிடைக்காது. இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப டேஸ்டியாக ஒரு குழம்பு. இது மாதிரி எடுத்துக்கிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிட்டு இப்படி நம்ம கத்திரிக்காய் போடுவோம் இல்லை, அது மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கடைசி வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குழம்புல அப்படியே பூவாட்டம் விரிஞ்சிடும். அது மாதிரி இதை ரெடி பண்ணிக்கணும். இப்போ ரெடி பண்ணிக்கும் போது இதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் வேணுங்க. அதை உரிச்சு வச்சுட்டேன் நான். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பொடி நமக்கு வேணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வெள்ளரிக்காய் கட் பண்ணிடலாம். வாணலி வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொடி வறுக்கிறதுக்கு. இப்போ இது 1.5 ஸ்பூன் அளவு. இதில் நான் 2 ஸ்பூன் எடுக்கிறேன். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. எல்லா பொருட்களையும் கடலைப்பருப்பு இருக்கிறதுலே பெருசுங்கிறதால அதை ஒரு நூல் கொஞ்சம் வறுப்படணும். இப்போ வறுப்படட்டும் கொஞ்சம். இப்போ பாருங்கள், உளுந்து பாதி வரைக்கும் கடலைப்பருப்பு பாதி மேலே வறுப்பட்டிருக்கு. இப்போ இந்த டைமில் 2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போடுறேன். நீங்கள் குண்டு உளுத்தம்பருப்பு போடுறதா இருந்தால் ஒரு நூல் முன்னாடி கூட போடலாம். இப்போ இது கொஞ்சம் வறுப்படட்டும். அதோடைய சைஸை பொறுத்து நம்ம வறுத்துக்கணும். அது அது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இன்னும் ருசி மேம்படும். எப்போவுமே நல்ல குவாலிட்டியாக நம்ம செய்யணும், நல்ல டேஸ்டியாக இருக்கணும், நம்ம பெரியவங்க செய்கிற மாதிரி ருசி வரணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம கொஞ்சம் கவனித்து நிதானித்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பொடி அப்பப்போ வறுத்து செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் டைம் இருக்கிறது இல்லை ஜனத்துக்கு. அதனால் இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய அளவு சொல்கிறேன். நான் இப்போ கையளவு எடுத்துக்குவேன். கடலைப்பருப்பு 3 ஸ்பூனு, கையே உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு 2 கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வறுத்து சும்மா இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது அதை வறுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இதனுடைய டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு என்னோட லிங்க்ல இருக்கு. நம்ம வீட்டு சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வறுத்து இன்னும் 3-4 சாமான் இருக்கு. 1 by 1 காமிக்கிறோம் பாருங்க. இதில் மெயினே நமக்கு அந்த குழம்பு செய்யறதை விட இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் டைம் நமக்கு வேணும். அது குழம்பு இந்த பொடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், 10 to 20 நிமிஷத்துலேயே நம்ம இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பொடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான சாம்பாரும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது வறுபடட்டும். திரும்பி நல்லா வறுபட்டு கும்முன்னு வாசம் வருது. இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு என்ன வேறு சாமான்கள் சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பருப்புகள் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு தனியா எடுத்துக்கணும். இப்போ நான் 2 சேர்ந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு தனியா போட்டுக்கணும். இதில் காரத்துக்கு கொஞ்சம் மிளகு, ஒரு 10-12 மிளகு இருக்கணும் இதுக்கு. அதே போல் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ அனல் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ கைவிடாமல் அப்பப்போ வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதோட நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ மிளகா, ஒரு 4 மிளகா போடுறேன் நான். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நாம் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்போ இதை சூடாக ஆற வச்சு நம்ம மிக்சியில் கொஞ்சம் பெருநொய்யாக நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பெருநொய்யாக இருக்கணும். அது மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன்.
இதில் வந்து எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக குழம்புக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். ஆனால் இதில் கொஞ்சம் ஜாஸ்தி நாம் விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பாட்டம் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை. இப்போ இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுபடணும். இதை சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் வந்து இந்த மெயினாக இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து கருகினா மாதிரி லேசான கருகல் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும் இதை. இப்போ நான் இதை அப்படியே வதக்குறேன். சிம்லேயே இருக்கட்டும். அதே போல் நம்ம உப்பு கிப்பு எதுவும் தெளிக்க வேணாம். இப்படியே வதங்கிச்சு அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கோசம் இப்படியே நம்ம வதக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி லேசாக தீஞ்சா மாதிரி அது ஒரு நல்லா வரும் அந்த ஃப்ளேவரு. இப்போ அது வதங்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் புளி தான் கரைச்சிருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கும்னு வாசனை இருக்கும். இது மாதிரி ஆனப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ இது மாதிரி வரும். கண்டிப்பாக இது மாதிரி வந்தால் தான் இதோடைய ருசி நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது மாதிரி கொத்தாக இருக்கணும். இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு உப்பு, கொஞ்சமாக உப்பு போடலாம். கொஞ்சமாக உப்பு இப்போ கலந்து விட்டு இந்த சிம்லேயே இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம இதை பொடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மரமரான்னு இருக்கணும். நைஸாக இருக்கக்கூடாது. இது மாதிரி பருப்பாக தெரியணும் நமக்கு. அது மாதிரி வறுப்பட்டுச்சு ரன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 6-7 நிமிஷம் வெந்திருக்கு. வெந்ததில் இப்போ நான் உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வெள்ளரிக்காய் வந்து இது மாதிரி ஆகணும். தளர்வாக ஒரு மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ இது நம்ம குத்தினோம் அப்படின்னா உள்ளே கத்தி இறங்குற மாதிரி ஒரு பஞ்ச் விழணும். அதில் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இதில் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். கும்முன்னு இருக்கும். அப்படியே வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பெருங்காயத்தூள் போட்டு ஒரு கலந்துட்டு கீழே அடிப்பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. அடிகனமான வானொலி தான். ஆனால் இந்த வெங்காயம் வதங்கும் போது அது மாதிரி உங்களுக்கு ஆகும். இப்போ இந்த பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ இது ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த குழம்புல வந்து மெயினாக இது மாதிரி செஞ்சுட்டு தான் பொடி, அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி புளி கரைசல் எல்லாம் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் கத்திரிக்காய் பண்ணாலும் சரி, இது செஞ்சாலும் சரி, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் பாட்டியோட ஞாபகம், உங்கள் அம்மாவோட ஞாபகம் வராமல் உங்களால் சாப்பிட முடியாது. இப்போ இது ஆனப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டப்புறம் இதில் புளி கரைசல். இப்போ புளி கரைசல் வந்து நமக்கு தேவையான அளவு நாம் யூஸ் பண்ணுற புளியை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி, ரொம்ப தண்ணி எடுத்ததுமே ஊற்றிடாதீங்க. இது எப்படி குழம்பு கெட்டிப்படும். ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு போடணும். இப்போ நம்ம வெள்ளரிக்காய் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நமக்கு தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே கொதித்து கெட்டியாகும். அடுப்பில் போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகராதீங்க. ஏன்னா இந்த பருப்புகளில் தான் நம்ம அந்த பருப்பு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கரண்டியில் அப்படியே பாருங்கள். இது வந்து அப்படியே டெபாசிட் ஆகி அடிப்பிடிச்சு ஒரு மாதிரி கட்டியாயிடும். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி அது நல்ல குழம்புல மிக்ஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கலந்து விடணும். அதே போல் இது கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பொடி மிச்சமாயிடுச்சு, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. வெங்காயமும் பீன்ஸும் தாளிச்சிட்டு அதுக்கு வந்து இந்த பொடியை தூவிட்டு சூப்பராக இருக்கும். வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்லாம். காராமணி பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி இந்த இது பீன்ஸ் பொரியல் செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சாம்பார் வைக்கும்போது பருப்பில் எல்லா வெஜிடபிள்ஸும் வேக வச்சுட்டு இதோட தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இந்த நான் சொல்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாதவங்க கண்டிப்பாக லிங்கை தேடுவீங்க. எங்கே இந்த சுஜாதா இன்னும் லிங்க் கொடுக்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பீங்க. கண்டிப்பாக டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம போட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது 5 மினிட்ஸ் வெந்திருக்கு. இப்போ நாம் இது டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ குழம்புடைய திக்னஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது டேஸ்ட் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வந்து இதில் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெல்லம் போடும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இந்த வெல்லம் வந்து நம்ம விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா காரமாக வேணுங்கிறவங்க இன்னும் 2 மிளகாய் சேர்த்து வச்சு கூட இந்த பவுடரை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க எவ்வளோ குவிக்காக ஆயிடுச்சு. ஒன்றும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வதக்கிற டைம் கூட ஒரு 10 நிமிஷம் வரும். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு 5 நிமிஷம், வெள்ளரிக்காய் ஒரு 5 நிமிஷம், இதெல்லாம் பவுடர்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா மொத்தமே ஒரு 20-25 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து வெயில் காலத்தில் கெடாது உங்களுக்கு. அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது டிஃபன் வெரைட்டிஸ்னால் அதுவும் இந்த ரவா பொங்கல், வெண்பொங்கல், அது மாதிரி வெரைட்டிஸ்க்கு ஆப்பம், இடியாப்பம் அது மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கல் தோசைன்னு சொல்லிட்டு நம்ம திக்காக ஊற்றுவோம் இல்லைங்களா, ஊத்தப்பம் டைப்பில், அதுக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியான ஒரு குழம்பு. நம்ம இதே மாதிரி இந்த வெள்ளரிக்காவுக்கு பதில் சின்ன சின்னதாக கொத்தாக கத்திரிக்காவும் கட் பண்ணி போட்டு இது மாதிரி செய்யலாம். அது வந்து நமக்கு எண்ணெய் தெரிகிற அளவுக்கு வேணும் அப்படின்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ஊற்றிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இது மெயினாக. அந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு பதிலாக நம்ம வந்து வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். இப்போது கொத்தமல்லி தூவியாச்சு. கலர்ஃபுல்லான டேஸ்டியான குயிக்கான ஒரு சாம்பார் குழம்பு. அதே போல் இந்த வெள்ளரிக்காய் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செய்யலாம். இப்போ 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா வதங்கி ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகி தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா இருக்குங்க. அதே போல் இது வந்து இந்த டெல்லி வெள்ளரிக்கான்னு சொல்லிட்டு இந்த சென்னை பக்கமெல்லாம் வரும், நீட்டமாக வரும் சன்னமாக. அந்த வெள்ளரிக்காய் போட்டாலும் இதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.